லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ தமிழ்நாட்டில் பெரியார் அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருளாகி சீமான் அவர்கள் திருமாவளவனை பெரியார் சொன்னதும், ராமதாஸ் அவர்களை பெரியார் சொன்னதும் இப்போ விமர்சனமாகவும் ஆயிருக்குது. அதுக்கு திருமாவளவனும் ஒரு பதில் சொல்லியிருப்பார். அந்த பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சீமான் பார்வையில் திருமாவளவன் பெரியார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போயிடும். சீமான் அவர்கள் நடத்தின அந்த நிகழ்ச்சி பெரியாரை போற்றுவோம் அல்லது பெரியவர்களை போற்றோம் அப்படிங்கிற இது நம்ம தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழர்களை யாரை பெரியாரை போற்றணும் அப்படின்றத தெளிவாக அவர் ஒரு விளக்க உரையாக. அதாவது பெரியாருங்கிற பேரை ஒரு நபருக்கு சொந்தமானது இல்லை, இங்கே எல்லாருமே பெரியார் தான், அதில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அதை உடைக்கிறது. ஏன்னா இந்த பெரியாருக்குங்கிறது குறுக்க கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி எதை எடுத்துக்கிட்டாலும் கொண்டு வந்து பெரியார்னு கொண்டு வந்து நுழைக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அதை உடைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிறனால சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார். அதில் போட்டு சம்பவம் பெரியாரை பொடிமாஸ் செய்தார் போட்டு பிளந்திருக்காப்புல. அது அவசியமானது. இதெல்லாம் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த பெரியாரை கொண்டாடி பேசி தெரிந்து கொண்டிருந்த சீமான் தான் இதை பிற்காலத்தில் செய்கிறார். அதை ஏன் செய்கிறார் அப்படிங்கிறதுனா, நம்ம இந்த நிலைக்கு இறங்குறதுக்கான சூழலைக்கு அவங்க தள்ளுறாங்க. நம்ம பெரியார் அப்பா அவரும் செஞ்சார் அப்படின்னு அளவோடு இருந்தால் நம்மளும் மதிச்சிருப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட தலையில் மிளகா அரைக்கும் போது நம்ம ஆதரவாளர்களே அதை எதிர்க்க வேண்டியது. இப்போ நான்லாம் ராமசாமியாரை இன்றைக்கி ராமசாமியார்னு தான் சொல்ல தோணுது. அன்றைக்கி பெரியார் மண்ணுன்னு எழுதிக்கிட்டு இருந்தவன், பெரியார் அவ்வளோ கொண்டாடி கட்டுரை எழுதிட்டு எனக்குள்ள நமக்கு எதுக்கு வம்பு புத்தகத்தில் பெரியாரை கொண்டாடி கட்டுரை எழுதியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த நமக்கு எதுக்கு வம்பு புத்தகத்துக்கு செகண்ட் பார்ட் எழுதணும்னா அந்த கட்டுரைக்கு எதிராக நான் திரும்ப மறுபடி என்னுடைய கட்டுரைக்கு எதிராக நான் இன்னொரு கட்டுரை எழுத வேண்டிய நிலை. அந்த நிலைக்கு சீமான் போன்றவர்கள்லாம் பெரியாருக்கு தான் நன்றி சொல்லணும் போல. அவரால் தான் நீங்கள் இருக்கீங்க. இல்லை நம்ம அதுலேருந்து இந்த திராவிட கூட்டத்துக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் இவ்வளோ எங்கள் மேலே திணிக்கிறீங்கள ஒரு விஷயத்த மீண்டும் அழுத்தம் அதிகமாக அடிக்கும்போது அது ஒரு கடலை வெடிச்சு சதரும். அப்போ எல்லாருக்கும் பொதுவாக அவர் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதாக இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, தமிழை முட்டா பேரில் அது இதுன்னு பேச ஆரம்பித்தா கடைசியில் பெரியாரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணு அப்படின்னு கம்ப்ளீட்டாக பெரியார் எழுதின போஸ்ட்மார்ட்டம் ஃபுல்லாக எடுத்து பார்த்தா அங்கே ஃபுல்லாக இருக்கிறது எல்லாம் ஈரும் பேரமாக தான் இருக்குது. இதெல்லாம் என்ன சிக்கல்னா, இன்றைக்கி பெரியாரை விமர்சிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரியாருடைய அந்த படைப்புகள் இருக்குல்ல, பழைய முழுமையான வாசிப்பு இல்லை. ஒரு மேற்கட்டமாக இவங்க பெரியார் தலைவர் அப்படி இப்படின்னு 4 புத்தகங்கள் எழுதியிருப்பாங்களே, அதை வாசிச்சிருவோம். அதுவும் இல்லாமல் நம்ம இயல்பாக ஒரு காலத்தில் ஒரு விஷயத்தை அணுகும்போது அதுதான் சிறந்தா இருக்கும். இன்றைக்கி நமக்கு தமிழ் தேசிய அரசியலுமே அப்படி தான். தமிழ் தேசிய அரசியல் சரியான பயணத்தில் பயணிக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ கொஞ்சம் பேர் பயணிப்பாங்க. நாளைக்கு இதை தவறாக போகும்போது இந்த மொழியும் மாறும், அதுக்கப்புறம் வேற ஒரு நிலை மாறலாம். எல்லாமே மாற்றம் தான். அப்போ திராவிடத்தில் இருந்தவர்கள் தான் இன்றைக்கி திராவிடத்தை போட்டு புழக்கிறாங்க. அந்த நிலைக்கு காரணம் என்னென்னா, அன்றைக்கு இப்போ சீமான் அவ்வளோ மேடைகளில் பேசியிருக்கா பெரியார் இயக்க மேடைகள். சீமானுக்கே இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் தெரியல. பெரியார் தமிழை இதை பல வகையில் இழிவுபடுத்தினது, தமிழ் பெரியோர்களை இழிவுபடுத்தினது வச்ச விஷயங்கள் தெரியல, அல்லது அன்னைக்கு இருந்த மனநிலையில் அது பெருசாக நமக்கு மண்டைக்குள்ள இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை உடைச்சி பார்க்கணும்னு தேவைப்படும் போது தான் தெரியுது. இன்றைக்கி பறையர் பிரிவை சேர்ந்தவர்கள் பெருவாரியாக திராவிட கூட்டத்தை ஆதரிக்கிறாங்க, திராவிட அரசியலை திராவிடர்களை ஆதரிக்கிறாங்க. பெரியாருக்கு ஒரு பிரச்சனைனா பாஞ்சு இறங்குறாங்க. ஆனால் அவர் பறையர் சமூக மக்களை எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறது அதை வாசி பார்த்தா தெரியுது. பறையர்களை, இஸ்லாமியர்களை, இப்படி எல்லா பிரிவினரையுமே அவர் ஒரு சாதிய மணலில் தான் அணுகியிருக்காரு. அவ்வளோ எதுக்கு கீழ்வன்மணி சம்பவமே அவர் இடதுசாரி இயக்க தோழர்களை தான் கண்டித்து பேசுகிறாரு. அதுக்கு பாசம் என்ன, கோபாலகிருஷ்ண நாயுடு சொந்த சாதிக்காரங்கிறனால தானே அப்படி தானே எடுத்துக்க முடியுது. இல்லைன்னா ஒரு எல்லா நாளிதழ்களையும் அது தலைப்புச் செய்தியாக இருக்குது. உங்கள் இதில் ஒரு சிங்கிள் காலம் செய்தி 44 பேர் செத்தது சிங்கிள் காலம் செய்தியா, பாக்ஸ் செய்தி, சிங்கிள் காலம் கூட கிடையாது, பாக்ஸ் செய்தி. அப்போது இப்போ ராமசாமியார்கிட்ட என்ன மாதிரியான மணலில் இருந்ததை இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது 2009க்கு அப்புறம் நம்ம கூட இதை உருவாக்கலை. திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் இந்த சிந்தனை எல்லாமே நமக்கே வரல. 2009 கருணாநிதி செய்த துரோகம் இந்த நிலைக்கு தமிழர்களை தள்ளியது. அன்னைக்கு மட்டும் கருணாநிதி தமிழர்களோட நின்று இருந்தால் இன்றைக்கி தமிழர்கள் திராவிடத்தோடு நின்றுருப்போம். நாமளும் திராவிடர்கள் தான் நினைச்சிருப்போம். நாம் தமிழர்கள் வேறு, திராவிடர்கள் வேறு, திராவிட அடையாளம் நம்மளோட இது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு காரணமே அந்த கருணாநிதியின் துரோகம் தான்.
இல்லை, பெரியாருக்கு எதுக்கு தமிழக மக்களை இப்படிலாம் நம்ம குறை சொல்லணும், தமிழ் உட்பிரிவு சாதி மக்களையும் இப்படி பண்ணணும், அவருக்கு என்ன நோக்கம் இருந்திருப்போது? இல்லை, அவருக்கு நோக்கம் ஒன்றும் கிடையாது. அது விஜயநகரத்தின் இன்னும் ஒரு மிச்ச சொச்சமாக இருந்த ஒரு கேரக்டர், அவ்வளோதான். அதனால தான் வந்து மொத்த அப்படியாப்பட்ட பெரியாரை தூக்கி கொண்டாடுறது இந்த தமிழ் மக்கள் தானே. தமிழ் மக்கள் தான். அது அன்றைய சூழலில் அன்றைக்கு வந்து நமக்கு ஒரு பொதுவான எதிரியாக வந்து இந்த பேரமணர்கள்ங்கிற அந்த ஆரிய அவர்களை வந்து காட்டி அவர்கள் எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க. அதிகாரத்தில், வெள்ளைக்காரன் அதிகாரத்தில் அவர்கள் படித்திருந்தார்கள். அதனால் வெள்ளைக்காரன்ட்டு அவர்கள் நெருக்கமாக இருந்தாங்க. இவங்கள்ட்ட நிலம்பலம் இருந்தது. ஆனாலும் வந்து படிப்பு இல்லைங்கனால இவர்கள் வந்து வெள்ளைக்காரன்ட்ட உயர் பதவியில் இல்லை. நம்ம நில சுவாண்டார்களாக இருக்கோம், பண்ணையாராக இருக்கோம். ஆனால் வந்து நம்மகிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய இந்த பிராமணன் வந்து வெள்ளைக்காரங்கிட்ட அதிகார பதவியில் உட்காந்துருக்கானே அப்படிங்கிற கடுப்பில் உருவானது தான் இந்த நீதி கட்சி விவகாரங்கள்லாம். அப்போது இதை வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது பெரியார்கிட்ட இருந்தது சுயசாதி பற்றும் அவருடைய மொழி சார்ந்த பற்றும் தான் அப்படி இருந்தது. தான் வந்து தமிழர் இல்லை அப்படிங்கிற உறுத்தல் அவருக்கு இருந்ததுனால வார்த்தைக்கு வார்த்தை என்ன இருந்தது உன் தமிழில், என்ன இருந்தது தமிழை காட்டுமிராண்டி மொழி, அது இது மலம் தவறா சித்தரிக்குன்னா தமிழன், ஆமாம் உயர்வா பேசுனா திராவிடம். ஆமாம், அப்படி அது அந்த காலத்துலேருந்தே இவங்க திட்டமிட்டே செஞ்சுருக்காங்க. உளவியல் யுத்தம் தமிழர் மீது நடத்தப்பட்டது, ஒரு நுணுக்கமான உளவியல் யுத்தம். அதில் பாருங்க, பறையம் பட்டம் போகாமல் சூத்திரம் பட்டம் போகாது அப்படிங்கிறார். இப்போ பறையர் யார் அப்படிங்கிறத உயர்வாக நீங்கள் வந்து பார்த்து இன்றைக்கி நம்ம தமிழ் தேசியவாதிகள் வந்ததுக்கு அப்புறம் பறையருங்கிறது யார், அதுக்கும் சிவனியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு சீமான் மாதிரியான ஆள்கள்லாம் பேசுகிறாங்கல்ல. இப்போ அதை பார்க்கும்போது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு உயர்வான தன்னம்பிக்கையான இது சிந்தனைகள் வரும். தாழ்வான இல்லை அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆதி முதுகுடி தொல்குடி வந்து அதுலேருந்து வந்தவர்கள் தான் எல்லாமே, கிளை இதெல்லாம் கிளை தான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவருடைய பெருமை பேசுறதுக்கு பெருமையாக உங்களுக்கு சொன்னால் அது சின்ன நல்ல பையங்க, சின்ன நல்ல பயிர் உயர்வானவர் அப்படி இப்படின்னு பேசினா சின்னாவுக்கு பெருமையாக இருக்கும். சின்னாவும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தால் கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருந்தால் சின்னாவுக்கு என்ன ஆகும்? இதை திட்டமிட்டே செஞ்சுருக்காருங்க. அப்போ அதை என்ன பண்ணுறாரு, பறையம் பட்டம் போகாமல் சூத்திரம் பட்டம் போகாதுங்க. பறையம் பட்டம் எதுக்கு போகணும், சூத்திரம் பட்டம்ங்கிறது பிரச்சனை. அது அவன் எழுதி வச்சது, மனுவில் எழுதி வச்சது. அதை இங்கே யாரும் ஏற்றுக்கல, நீங்கள் தான் திணிக்கிறீங்க. இன்றைக்கி எந்த பிராமணர்களாவது பிராமணர்கள்னு சொல்லிக் கொள்பவர்கள் எந்த மக்கள்கிட்டயா வந்து நீங்கள் சூத்திரர், நீங்கள் இவர் அப்படின்னு யாராவது தனியாக சொன்னால் செருப்படி விடும், சரியா? ஆனால் இந்த திராவிட கூட்டம் தான் வாய்க்கு வாங்கி எல்லாம் மேடை போட்டுக்கிட்டு பேசிட்டு அலையுது. சீமானை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. சீமான் எங்கேயாவது தன்னை சூத்திரன் ஏற்றுக்கிட்டாரா? நீங்கள் இந்த திராவிட கூட்டம், திருட்டு திராவிட கூட்டம் தான் வந்து மற்றவர்களை பார்த்து நீ சூத்திரன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய அரசியலுக்காக. அவன் சொன்னதோட நீ சொன்னது தான் அதிகமாக இருக்குது. அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் போட்டு உடைக்க வேண்டிய தேவை வர்றதுனால பெரியாரை வந்து புடிமாஸ் பண்ணிருந்தாங்க. அந்த இதில் அது ஒரே கதறிக்கிட்டு இருக்காங்க, சுவையில் இறஞ்சி வருது, எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. பெரியாரை அதை மேலோட்டமான விமர்சனத்தோடு விட்டால் அமைதியாக போகும். நீங்கள் பெரியாரை விமர்சனம் பாதுகாக்கங்கிற பேரில் இந்த வடிவேல் கூப்பிட்டு வந்து சாணியரி வாங்கி கொடுப்பான்ல, அதை மாதிரி இப்போ என் தலைவன் டாட்டா ஏறான்னா இது ஃபுல்லாக செய்கிறது இவங்க தான். மேலோட்டமாக ஒரு விமர்சனம் செஞ்சுட்டு ஓகே போட்டோம் அப்படின்னு விட்டா இதாகிடும், கடந்து போயிடுவாங்க தமிழர். ஓகே அவர் ஏதோ செஞ்சாருன்னு போயிடும். இப்போ வந்து எங்களை வந்து நிர்பந்தத்துக்குள்ளாக்குறீங்க, போடு ஃபுல்லாக எடு, ராமசாமி என்னெல்லாம் எழுதியிருக்காருங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுக்க ஆரம்பித்தா ஃபுல்லாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அது என்ன இருக்குது, எல்லாம் புழுதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை வருது. அவ்வளோ பெரிய தலைவர் இப்படி விமர்சிக்கின்ற தேவை இருக்கு? யாருக்கும் தேவையில்லைங்க. தேவையை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. நீங்கள் அமைதியாக முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு திராவிட கூட்டாளத்தோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ கதறிக்கிட்டு இருங்க. அதை நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் பெரியாருக்கான டேமேஜ் குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து இவர்களை தமிழர்களை டேமேஜ் பண்ணணும்னு நினச்சா பெரியாருக்கான டேமேஜ் கூடுதலாகும். அதுதான் சரி. பெரியாரையே நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாரு சீமான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து ராமதாஸும் திருமாவளவனும் தான் எங்களுக்கு பெரியார், உங்களுக்கு வேணாலும் யாராவது பெரியார் இருக்கலாம், எங்களுக்கு இவர்தால் தான் பெரியார் அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து திருமாவளவன் ஒரு விதத்தில் பாராட்டியிருக்காரு, இன்னொரு விதத்தில் வந்து அடித்த அடியில் எங்கே வந்து நின்று இருக்கு பார்த்தியா அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. என்ன அடித்தாங்களா, என்ன வந்து நின்றுட்டாங்களா, இதான் நான் சொல்கிறேன். சீமானுக்கு தேவையா? எதுக்கு இவரை வந்து பெரியார் சொல்லணும், எதுக்கு இது? அவர் பொதுவாக வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்த வழி திருமாவர்களுடைய இன்றைய அரசியல் வேணால் நம்ம வந்து விமர்சனத்துக்குரியதா, அவருடைய நிலைப்பாடு, கூட்டணி கட்சியில் இருக்கிறது, வைக்கிறது, மட்டையாக மடங்கி நிற்கிறது, வைக்கிறது, அதெல்லாம் வந்து யாரும் இது பண்ணல. அதனால அவரை வந்து நம்ம வந்து மதிப்பின் அடிப்படையில் கொண்டாடுறது. நீங்கள் என்ன அடிச்சுக்கிட்டீங்க, என்ன வந்து வழிக்கு வரணும்? இல்லை, சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள்னு சொன்னார்ல, அதனால அதுக்காக வந்து சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு இதான் வந்து இதைதான் வந்து எதுக்கு போட்டு வேலையில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விடுவானே. சீமானவர்களுக்கு தேவையா? பேசாமல் ராமதாஸ் மட்டும் பெரியார்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு அப்போ சொன்னா அப்போ திரும்ப பெரியார் இல்லையா அப்படின்னு 4 பேரை கிளப்பி விடுவாங்க இந்த கோஷ்டியில் வச்சுக்கிட்டு.
அதனால் திருமாவர்கள் வந்து அண்ணா அறிவாலயத்தில் செட்டில் ஆயிட்டாரு, விசுவாசமான முன்கள பணியாளராக இருக்காரு. இல்லை, அங்கே இதில் தப்பு தான் நீங்கள் பேசி சொல்லும் ஆகணும். போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. நிறைய பேர் இதை சொல்கிறாங்க, திருமாவளவன் வந்து அண்ணா அறிவாலயத்தில் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதையே ஒரு அண்ணாமலை வந்து பிஜேபியில் செட்டில் ஆயிட்டாரு, ம். இப்போ வேறு யாராவது ஒரு அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இங்கே செட்டில் ஆயிட்டார், அந்த மாதிரி யாருக்கும் இருக்காத ஒரு பெயர் ம். ஏன் திருமாவளவனுக்கு ஏன்னா மட்டும் தொடர்ந்து ஏன் அங்கேயே செட்டில் ஆயிட்டாருன்னு ஏன் சொல்கிறாங்க கேட்குறாங்க நிறைய பேர். மற்றவங்கெல்லாம் வந்து இப்போ அண்ணாமலை பிஜேபியில் இருக்கார், கட்சியில் இருக்கார். அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார். அதிமுகவில் அண்ணா எடப்பாடி இருக்காரு, அதுக்கு விசுவாசமாக இருக்கார். ஆனால் இவர் தனியாக ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு திமுக இதுக்கு விசுவாசமாக இருக்கணும். வைகோ தனியாக ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு எதுக்கு அண்ணா அறிவாலயத்துக்கு விசுவாசமாக இருக்கணும்? கொள்கையோடு ஒத்து போகிறது என்ன கொள்கை? அப்போ நீ தனியாக கட்சி நடத்த வேணாம், கொள்கை தான் ஒத்து போகுது இல்லை. அவன் சேர்ந்து ஒட்டுனா இருந்தேன்னா இப்போ பெரிய தனியாக கட்சி வச்சுட்டு கிளைக்கழுகமாக இருக்கிற வெங்காயத்துக்கு நீங்கள் பேசாமல் அந்த அமைப்போட சேர்ந்துடலாம்ல. அப்போ வந்து பருத்தி மட்டும் குடோன்லேயே இருந்திருக்கலாம். அது என்னன்னா இந்த அட்டவணை பிரிவு மக்களை கூட்டு வந்து மொத்தமாக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை, அதுக்கு இவரை வச்சுருக்காங்க. இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. ஆக சீமான் அவர்களுக்கு இந்த பெரியார் இதெல்லாம் பொதுவாக அந்த மக்களை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க, இது நடக்கிற நிகழ்வு அப்படி தானே இருக்குது. அவர்களை விமர்சிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் வந்து திராவிடம் எவ்வளோ வந்து இந்த மக்களை வந்து இழிவுபடுத்துது. வேங்கை வயலை விட ஒரு இழிவுபடுத்தல் தேவைங்க இருக்குது. அதில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து நீங்கள் குற்றவாளி ஆக்கி விட்டுவிட்டு அந்த ஆட்சிக்கு வந்து திரும்ப வந்து சாமரம் வீசிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் பெரியார் அடித்தா திருமாவுக்கு என்ன பிரச்சனை? இங்கே வந்து சரி அம்பேத்கர் விமர்சித்தா கூட திரும்ப வரதில் ஒரு இது இருக்குது, இல்லை ரெட்டைமலை சீனிவாசனை விமர்சிக்கணும், இல்லை ஐதாசன் இல்லை வேறு யாரை கூட விமர்சிக்கணும். பெரியாரை விமர்சித்தா பெரியார் இயக்க தோழர்கள் பார்த்துக்கிட்டோம், அவங்க வருவாங்க. நீங்கள் எதுக்கு குறுக்க வந்து உளுந்து குத்து வாங்குறீங்க அம்புக்குள்ள? ஆக வந்து திருமாவர்களிடம் இருக்குது. இதே திருமாவர்கள் வந்து பெரியாரை கடுமையாக விமர்சித்தவர் தான். இன்றைக்கி தேர்தல் அரசியல் அவரை வந்து அப்படி பொட்டி பம்பாக அங்கே மாற்றி வச்சிருக்கு. இவர் தான் கண்ணாடி விரியன் கட்டு விரியன்லாம் பேசினவர் தான். அதே கண்ணாடி விரியன் கட்டு விரியன் கூட கூட்டணி வைக்கிறாரு இன்றைக்கி. அப்போ என்ன பண்ணுறது? ஆக சீமானவர்களுக்கு இந்த திருமாவை அவர் திருமா எப்படி மதிக்கலனாலுமே நம்ம குருவை வந்து எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நன்றி உணர்ச்சியின் அடிப்படையிலையும் திருமா வந்த பாதை கடினமானது அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்து சீமானவர்கள் அந்த பெரியார் எங்கிட்ட இருக்கார், நம்மாழ்வார் இருக்கார் அப்படின்னு வரிசையாக தமிழ் பெரியார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதை வந்து இவர்கள் விமர்சித்து மீண்டும் மீண்டும் வந்து டேமேஜ் கண்ட்ரோல்களை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து கட்சி மாறி மாறி பயணிக்கிறாங்க. 2026 தேர்தல் முடி நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு வந்து செல்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைஞ்சார். இப்போ அவரே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. இப்படி மாறி வர்றதுனால தொடர்ந்து ஒருத்தர் வந்து அவர் சீமான விமர்சனம் பண்ணுறதை வந்து நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அது இங்கே நாம் தமிழர் கூட ஒரு நீண்ட நாட்களாக இருந்தார். அதுக்கப்புறம் பிரிஞ்சு வேல்முருகன் அண்ணன் கட்சியில் போய் சேர்ந்தார். அங்கே போய் சேர்ந்துட்டு திரும்ப சீமானை வந்து தனிப்பட்ட வகையில் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாங்க. ஒருத்தங்கிட்ட கருத்தியல் ரீதியாக உங்களுக்கு முரண் இருக்குன்னா அந்த கருத்தியல் முரண்களை பேசுங்க. அதில் என்ன தவறு தான் சுட்டி காட்டலாம். சீமானுடைய கருத்தியல் பயணம் தவறாக இருக்குது, இந்த விமர்சனம் இது சரியில்லை அப்படி பேசுங்க. அது ஆரோக்கியமான விமர்சனம். தனிப்பட்ட விஷயங்களில் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து கிசு பாணியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பேசுகிறது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கூட தான் இருந்தீங்க, அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் பயணம் செஞ்சீங்க. அப்போ இது பொதுவாகவே சொல்கிறேன், அது நாகரிகமற்ற செயல். வேல்முருகன் அவர்கள் நம்ம அவரை பேட்டி எடுத்தப்போ கூட அவர் வந்து சொன்னார், நான் அதெல்லாம் கண்டிச்சிருக்கேன், அவரை வந்து சொல்லக்கூடாது பேசக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்கேன், ஆனால் அவருக்கு இது பண்ண மாட்டேங்காரு, திரும்ப நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து இவர் கேட்குற நிலைமையில் இல்லை, வேற ஒரு வாய்ப்பு இருக்குனால அவர் போகிறாரு. அந்த இடத்துல எனக்கு வேல்முருகன் அண்ணனுடைய அந்த அணுகுமுறையை வந்து நான் பாராட்டுறேன். அவர் வந்து கட்சியில் நம்ம கட்சியை விட்டு விலகிறாரு, அதனால் நீங்கள் யாரும் அவரை வந்து விமர்சிக்க வேண்டாம், அவர் போட்டும் அப்படிங்கிற இந்த அணுகுமுறை சிறப்பானதுங்கிற. நாம் தமிழர் தம்பிகளுக்குமே இந்த அணுகுமுறை அவசியமானது. ஏன்னா வந்து நாம் தமிழர்ந்து யாராவது போகிறவங்க வெளியே போகிறவங்க நாம் தமிழர் வந்து மற்றவங்களை விமர்சிக்கிறதை விட நாம் தமிழர்ந்து வெளியே போகிறத விமர்சிக்கிறதுனால தான் அவங்க விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. இதே காளியம்மாள் வெளியே போனாங்க, கல்யாண சுந்தரம் வெளியே போனார், ராஜீவ்காந்தி வெளியே போனாங்க, அவங்க யாரும் பெருசாக சீமானையும் நாம் தமிழர் விமர்சிக்கலையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தானே அவங்க விமர்சிக்கிறாங்க. இல்லை, அதை தான் அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்கன்னுங்கிறேன். கண்டுக்காமல் விட்டுருங்க. போகிறவங்க அவங்களுக்கு ஒரு மாற்று கருத்து வருது, வேற ஒரு இடத்துல ஆஃபர் இருக்குது, போகிறாங்கன்னா விட்டுருங்க. ஒரு மேடையிலேயே அவர் சொன்னார், அப்போ இருக்கும்போது நான் பின்னாடியே எவ்வளோ பேசுகிறேன், எவனும் என்னை கண்டுக்கல, இப்போ திருப்பி அடிச்சுனால தான் என்னை லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு வாய்ப்பாக கொடுக்குறீங்க, நீங்கள் தானே கொடுக்குறீங்க. பார்க்காதீங்க, அதை பொருட்படுத்தாதீங்க, கண்டு புறக்கணிச்சிட்டு போயிருங்க, முடிஞ்சு போச்சு.
இதை வந்து இதை ஒவ்வொரு முறையும் நான் கவனிக்கிறேன். நாம் தமிழர்லேருந்து போகிறவங்க எல்லாமே நாம் தமிழருக்கு வர்றவன் விருப்பப்பட்டு இந்த அரசியலை உணர்ந்து அவன் விருப்பப்பட்டு தான் வர்றான். அதில் அவனுக்கு ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கும். அதில் அவன் ஆசைப்பட்டது எதுவும் நடந்திருக்காது. ஒரு வருத்தங்கள் வரதான் செய்யும். அவன் வெளியே போயிட்டு ஒரு ஓராண்டு கழித்து கூட திரும்ப இல்லை அண்ணன் பண்ணதான் சரி அப்படின்னு மனநிலை மாறி கூட திரும்ப வரலாம். ஆனால் அதுக்கு இடையில நீங்கள் வந்து அவன் வெளியே போயிட்டு அவனை துரோகி அது இதுன்னு ஆரம்பிச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு வந்து கூடுதலாக அது வந்து வெறியாகும். அப்படியா இருங்க பார்ப்போம் அப்படின்ட்டு அவன் வந்து எதிர்நிலை எடுக்கிறவான். அதனால் நட்பு சக்திகளை பகைமுறைனா மாற்றாதீங்க. அது அவசியமான நாம் தமிழர் தம்பிகள் இணைய தம்பிகளுக்கு வந்து இது சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சும்மா எல்லாவனையும் பிடிச்சி பரண்டி வச்சுட்டு பாஞ்சி கடிச்சு குதறி வச்சா அது வந்து வெறி பிடிச்சி அது பழையபடி வந்து இன்னும் கூடுதலாக எங்கெல்லாம் போய் நம்ம ஆளை சேர்த்து ஸ்ட்ரென்த்தை கூட்டலான்னு மாறும். அது எதுக்கு எதிரிகளை ஏன் உருவாக்குவானே? நட்பு முரண் பகை முரண் இருக்குது. இதிலேருந்து இருக்கிறவங்க தமிழ் தேசிய கருத்தியில் இருக்கிறவங்கள நட்பு முரணாக அணுகுங்க. சின்ன சின்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்களா? விமர்சனம் நியாயம் இருக்குது இல்லை அது பற்றினா கருத்தியல் உரையாடல்கள் நடத்தலாம். அது அவசியமானது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா நன்றி.